கோவையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலையை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் பாஜகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இரவு 10:30 மணியளவில் சிந்தாமணி புதூர் பகுதியிலிருந்து ஒண்டிப்புதூர் நோக்கி பரப்புரை வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். வாகனத்தில் இருந்தபடி சாலையோரத்தில் இருந்தவர்களை பார்த்து வணக்கம் கூறியபடி அவர் சென்ற நிலையில் அவரது வாகனத்தை பின்தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் சென்றதாக கூறப்படுகிறது. இரவு 10 மணிக்கு மேல் வாக்கு சேகரிக்க அனுமதியில்லை என்று அண்ணாமலையின் வாகனத்தை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் ஆத்திரமடைந்த அண்ணாமலையும் பாஜக நிர்வாகிகளும் காவல்துறையினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். தாமரைங்கிற வார்த்தையை சொன்னேன், அண்ணாமலை சொன்னேன், எந்த வார்த்தை சொன்ன நீங்க காட்டுங்க. எதுவுமே கேட்கல, கையப்படி வச்சு காரங்கள் உட்கார்ந்து எப்படி பிரச்சாரமாகும்? எப்படி பிரச்சாரமாகும்? கண்டிப்பா பிரச்சாரம் கிடையாது. காவல்துறையினரின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொண்டர்களுடன் சாலையில் அமர்ந்து அண்ணாமலை மறியலில் ஈடுபட்டார். 1 மணி நேரத்திற்கும் மேலாக அவர்களிடம் காவலர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. சாலை மறியல் காரணமாக ஒண்டிப்புதூர் சாலையில் கடும் நெரிசல் ஏற்பட்டது. மக்களை பார்க்காம கூட என்ன அரசியல்வாதி 3 மணி நேரம் நிக்கிறாங்க. எப்படி நான் உங்களை பார்க்காம போகணும்? இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் விளக்கம் அளித்துள்ள அண்ணாமலை, அற்ப காரணங்களுக்காக தங்களின் பரப்புரை வாகனம் நிறுத்தப்பட்டதாகவும் திமுக அரசின் அத்துமீறல்கள் எல்லை மீறியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் அரசியல் தலைவர்கள் நேற்றும் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் தொகுதிக்கு உட்பட்ட சிறுவாச்சூரில் திமுக வேட்பாளர் அருண் நேருவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, பிரதமர் மோடி ஒவ்வொருவர் தலையிலும் 1,50,000 ரூபாய் கடனை சுமத்தி உள்ளதாக கூறினார். ஆனால் காங்கிரஸ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 1 லட்சம் ரூபாய் தருவோம் என வாக்குறுதி அளித்துள்ளதாக கூறினார். 15 லட்சம் கொடுக்கல, 8 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கல, கடைசியில் பகோடா சுட்டு வில்லுங்கன்னாரு. பகோடா சுட்டு வில்லுங்க, பான் பஜ்ஜி சுட்டு வில்லுங்க. அதற்காக நம்ம படிச்சிருக்கோம் பகோடா விற்கிறதுக்கு. விழுப்புரம் தொகுதி பாமக வேட்பாளர் முரளி சங்கரை ஆதரித்து விக்கிரவாண்டியில் நடந்த கூட்டத்தில் பேசிய பாமக தலைவர் அன்புமணி, வன்னியர் மற்றும் பட்டியல் சமூக மக்களிடையே அதிமுகவும் திமுகவும் மோதலை தூண்டி விடுவதாக குற்றம் சாட்டினார். நான் சொல்வது, பழி சொல்வது திமுகவும் சரி அண்ணா திமுகவும் சரி, இரு கட்சிகளும் நம்மை ஏமாற்றி விட்டார்கள். நமக்கு இடஒதுக்கீடு தருகின்றேன் என்று சொல்லி எல்லாம் இரு கட்சியிலும் ஏமாற்றி விட்டார்கள். இதேபோல மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட கும்பகோணத்தில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் காளியம்மாளுக்காக பரப்புரை செய்த சீமான், பாஜகவும் காங்கிரசும் நாட்டை சீரழித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். அந்த அதிகாரம் எவனுக்கு உரிமையை தர மறுக்கிறானோ அவன் கையில் ஒப்படைக்கப்படுகிறது. ஒப்படைக்கிறவர்கள் யார்? உரிமையை இழந்தவர்களே அவனுக்கு ஓட்டு போட்டு உரிமையை அதிகாரத்தை கொடுத்துட்டு. திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயனுக்காக வாக்கு சேகரித்த மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு ஆகியவற்றால் பனியன் தொழில் முடங்கிவிட்டதாக விமர்சித்தார். ஒன்றிய அரசு என்ற பேரளவில் சொன்னாலும் மக்களுடன் ஒன்றான அரசு, அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். கரூர் தொகுதிக்கு உட்பட்ட உப்பிடமங்கலம் பகுதியில் பாஜக வேட்பாளர் வி செந்தில்நாதனை ஆதரித்து வாக்கு சேகரித்த சரத்குமார், மத்திய அரசின் திட்டங்களுக்கு திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாக குற்றம் சாட்டினார். நீங்க பள்ளிக்கூடத்தில் கிரிக்கெட் ஆடி பாருங்க, கபடி ஆடி பாருங்க, சாக்கி விளையாடுங்க, எந்த ஒரு விளையாட்டு விளையாண்டாலும் இங்க ஒரு அணி இருந்தா அந்த அணிக்கு ஒரு தலைவர் வேணும். இங்க தலைவரே இல்லை. அது படகு போயிட்டு இருக்கும்போது மாலுமே இல்லாத கப்பல் போல தத்தளிச்சிட்டு இருக்கு. நாளை மறுநாளுடன் பரப்புரை முடிவடைவதால் இறுதிக்கட்ட பரப்புரை வேகமெடுத்துள்ளது.